Glorious morning. Assalamu alaikum. Vanakkam. Today we have to start our atomic attempt in view of spoken English through online service. இன்று நாங்கள் இலகுவாக ஆங்கிலம் பேசுவதற்கு ஆரம்பிக்கிறோம். இது கூடுதலாக கோவிட்-19 இந்த காலகட்டத்தில் வீடுகளில் இருக்கின்றவர்களுக்கு ஆகவும் பிரயோசனமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எங்களது இந்த கன்னி முயற்சியினை மேற்கொள்கின்றோம். எங்களது இந்த முயற்சியின் பலனாக நீங்கள் பலன் பெற இருக்கின்றபடியால் நீங்கள் கமெண்டேஷன்ஸ்களை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருந்தால் எங்களது இந்த கிளாஸை, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஓப்பினை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியும் என்பதனை நான் மிகவும் புலகாங்கிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். Today we are going to keep abreast what is English. What is English? ஆங்கிலம் என்றால் என்ன? What is English? How to communicate with people wherever we go. நாங்கள் மக்களுடன் எவ்வாறு தொடர்பாடலை ஏற்படுத்தி கொள்ளலாம் நான் செல்கின்ற இடங்களில். So English is a powerful weapon to widen your knowledge. ஆங்கிலம் என்பது உங்களுடைய அறிவை விருத்தியாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். You see, English is a powerful weapon. ஆங்கிலம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். What is English? English is an international language. ஆங்கிலம் என்பது ஒரு சர்வதேச மொழி. So, is a very important part in English. Is என்பது நாங்கள் அடிப்படையில் விளங்கியிருக்கின்றோம். இஸ் என்றால் ஒருமையில் பாவிக்கின்ற ஒரு ஆக்சிலரி ஃபார்ம் என்று. ஆனால் இஸ் என்பதன் கருத்து தான், என்னவென்றால், என்பது என்ற பொருள்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் இந்த இஸ். வாட் இஸ் இங்கிலீஷ்? ஆங்கிலம் என்பது என்ன? ஆங்கிலம் என்றால் என்ன? ஸோ இங்கிலீஷ் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். ஆங்கிலம் என்பது ஒரு சர்வதேச மொழி. இச்சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த ஐஎஸ் என்ற இந்த இஸ் ஃபார்மினை பாவிக்கின்றோம். எங்களில் அநேக மாணவர்களுக்கு நாங்கள் அறியாமலேயே இந்த ஃபார்ம், இந்த வடிவத்தினை நாங்கள் பிரயோசனப்படுத்திக் கொள்கிறோம் வாக்கியங்களை அமைக்கின்ற போது. ஸோ யூ சி, நீங்கள் பாருங்கள், வில் நாங்கள் வில் என்றால் பொருள் இல்லை. will, the pronunciation is very important when we are going to structure will. So will என்றால் விருப்பம். will mean like. will mean would. So will, I will, in grammar you see, will form will. I will go to Colombo tonight. I will go to Colombo tonight. நான் இரவைக்கு கொலம்புக்கு செல்வேன். I will go to Colombo. Today night, that is wrong. Today night, that is wrong. Tonight, day or night. You must think and use today is wrong, tonight. So, I will go to Colombo tonight. I am going to Colombo tonight. I will going to Colombo tonight. Will. So, will in direct and indirect speech, reported speech, நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். We have to use I will tell you this
I will tell you this message. I will pass the message. I will pass the message. I will pass the message. So I will pass the message. So I'm telling you. So then you will answer, he said. You will pass this message to your friend or anyone else. So he said that he would pass the message. He would pass the message. I will tell you the message. I will tell you the message. He said that he would pass the message. He would pass the message. So he would pass the message. So in direct speech will, indirect speech, thus indirect speech. So will, would. So the English is situation, circumstance. English is an international language. English is a powerful weapon to widen your knowledge. English is a logic. English is a logic. So you see, you have to communicate with people in view of a situation. So English is a powerful weapon to widen your knowledge. So here, will, I will. So the pronunciation is very important. So நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் ஆங்கிலத்தை பொறுத்தவரையில் ஒரு சொற்கள் இருக்கிறது. அந்த சொற்கள் வந்து ஒவ்வொரு டேர்ம்ஸ் என்று சொல்லலாம், வித்தியாசமான டேர்ம்ஸ், லீகல் டேர்ம்ஸ், மெக்கானிக்கல் டேர்ம்ஸ், சயின்டிஃபிக் டேர்ம்ஸ், agricultural terms, legal terms. There are various terms. அப்போ நாங்கள் அந்த டேர்ம்ஸுகளை உரிய சந்தர்ப்பங்களில் பாவிக்கின்ற போது ஆக்சுவல் மீனிங்கை எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் அந்த பேசுகின்றவர் கேட்கின்றவருக்கு விளங்கக்கூடியவாறும் அந்த கருத்துகள் அவருக்கு இருக்கும், அந்த சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ will, நாங்கள் இந்த will இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம், லீகல் டேர்மாக பார்க்கலாம். will, will. will என்றால் டெஸ்டமெண்ட். டெஸ்டமெண்ட் மீன் will, மரண சாசனம். will, லாஸ்ட் will, மரண சாசனம். அப்போ நாங்கள் பாவிக்கின்ற ஒரு சொல்லுக்கு பல கருத்துகளும் பல சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஸோ a verb has several meanings. So we have to use various circumstances. ஸோ பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த சொற்களை பாவிக்கின்றோம். ஸோ why English is essential to a Sri Lankan child? Why English is essential to a Sri Lankan child? ஏன் இலங்கையில் உள்ள ஒரு பிள்ளைக்கு ஆங்கிலம் அவசியம்? ஏன்? So to keep abreast with what is going on in every nook and corner of the universe. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை அறிந்து தெரிந்து வைத்திருப்பதற்கு ஆங்கிலம் மிகவும் அவசியம். To keep abreast with what is going on in every nook and corner of the universe. So English is very necessary. English is very necessary. English is a powerful weapon to widen your knowledge. Due to this critical situation brought out all over the world, we have to keep abreast what is going on. So without English, we are not able to understand what is going on due to present situation. So English is very vitality. English is very vitality. So நாங்கள் இன்று பார்க்கிறோம் will. Willin முக்கியத்துவம். Will. If where there is a will, there is a way. If where there is a will, there is a way. Will, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், will என்றால் விருப்பம் என்று. அது மனதுடன் சம்பந்தப்பட்டது. So will, I will. So will. If where there is a will, there is a way.
மனம் இருந்தால் இடம் இருக்கும். மனம் இருந்தால் இடம் இருக்கும். Will. If there is a will, there is a way. Here is a will. விருப்பம். அங்க way. There is a way. A noun. Way is a place. If where. If where. There is a will. There is a way. If where. There is a will. There is a way. மனம் இருந்தால் இடம் இருக்கும். So, will power is very important. Will. I will. When you are going to use will, that is perfect. When you are going to use shall instead of will, the will is very the power. But shall is powerless than will. Powerless than will. So, the shall and will between a little bit different, but shall has very less power, less temper, is a less temper, but will has power. Will power we call will power. நாங்கள் சொல்கிறோம் will power. wilலுக்கு ஒரு சக்தி இருக்கிறது. So here காலங்களை பொறுத்தவரையில் நாங்கள் காலங்களை பார்க்கிறோம். நாங்கள் will எடுத்துக்கொண்டால் I am willing to go. அங்கு போவதற்கு விரும்பிக் கொண்டிருக்கிறேன். I am willing to keep abreast with what is going on. Every nook and corner of the universe. உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருப்பதற்கு நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன். I am willing to keep abreast with what is going on. So, will is very important. You must learn will. Without any distractions, will has power. We call briefly willpower. Alright? So, the confidence is very important. The self-confidence. சுய நம்பிக்கை என்று சொல்கிறோம். சுய நம்பிக்கை. So, when will, the reading, according to George Began saying, reading maketh a full man. ஜார்ஜ் பேக்கன் சொல்கிறார், வாசிப்பு என்பதை ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும். வாசிப்பு என்பது ரீடிங் அக்கார்டிங் டு ஜார்ஜ் பேக்கன் மேக்கத் அ ஃபுல் மேன், ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும். ஸோ வாசிக்கின்ற போது வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் அதிகமாக்கி கொண்டால் அதிகமாக பேசலாம். இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் அதிகமாக பேசலாம். டியூரிங் யுவர் லெஷர் ஹவர்ஸ், உங்களோட பொழுதுபோக்கான டைமில், அதாவது இப்போ இந்த COVID-19 இந்த நேரம் யூ ஹேவ் வாஸ்ட் டைம்ஸ், மிகவும் அதிகமான நேரங்கள் உங்களுக்கு உள்ளது. ஸோ நீங்கள் ரீட் பண்ணலாம் அழகான புக்ஸில், நல்ல கதைகளை, ஷார்ட் ஸ்டாரிஸ். யூ கேன் ரீட் ஷார்ட் ஸ்டாரிஸ் டியூரிங் திஸ் COVID-19 ஹாலிடேஸ். வி கேன் கால் ஹாலிடே COVID-19 ஹாலிடே. ஸோ இந்த விடுமுறையில் நீங்கள் அதிகமாக வாசிப்பை பழக்கப்படுத்தி கொண்டால் become a good speaker in the world. So conference the speaker, நீங்கள் conferenceல போய் பேசலாம். conference a ready man. George Began saying conference a ready man. வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும். ஒரு மேடையில் ஏறி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதிகமானவர்கள் கேட்பார்கள் நாங்கள் பேச வேண்டும் என்று. ஆனால் பேச வேண்டும் என்றால் லிசனிங் ப்ராக்டிஸ் மட்டும் போதாது. இட் இஸ் insufficient. Listening is insufficient practice. So you must practice to not only to listen but also to read. Reading maketh the full man. I am going to emphasizely tell you, I would like to emphasizely tell you, reading maketh a full man in accordance with George Began saying. So reading is a good practicals. ஸோ ரீட் பண்ணுங்க. நீங்கள் அதிகமாக பேசலாம். அதிகமாக கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் எங்கு சென்றாலும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் கிராமட்டிக்கலாக பேசலாம். ஸோ எவ்ரிடே யூ மே கிராஸ்ப் ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட்ஸ். புது சொற்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். வென் யூ ஆர் கோயிங் டு ரீட் புக்ஸ், மேகசின்ஸ். ஸோ மெசேஜஸ், டே டு டே, நாளுக்கு நாள் வருகின்ற மெசேஜஸ், இவைகளிலிருந்து நீங்கள் புது புது சொற்களை அறிந்து கொள்ளலாம்.
So English is a powerful weapon to widen your knowledge. ஸோ நாங்கள் பேசுகின்ற போது லிசனிங் ப்ராக்டிஸ் மட்டுமே போதாது, ஆனால் நீங்கள் வாசிப்பையும் கூட அதிகமாக்கிக் கொள்கின்ற போது கன்ஃபரன்ஸ் ரெடி மேன். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ now you have decided, you would like to speak to your friend. He is expecting to speak only in English from. So English is very important. So you may speak over the phone. You may speak over the phone to your friend. So in English. So English. The sound also very important. Ish, E-N-G-L-I-S-H. English. Is emphasized form. Is English. Sound is very important. So every word, ஒவ்வொரு சொற்களும் எதை தழுவி உள்ளது என்பதை கவனமாக நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த தழுவ வேண்டிய இடங்களில் அழுத்தமாக சொல்ல வேண்டிய இடங்களில் அழுத்தமாகவும் நாங்கள் மிருதுவாக சொல்ல வேண்டிய இடத்தில் மிருதுவாகவும் சொல்ல வேண்டும். ஆகவே எங்களுக்கு டங் ட்விஸ்ட், நாக்குக்கு பிறழுகின்ற ஒவ்வொரு சொற்களையும் நாங்கள் உச்சரிக்கின்ற போதும் நாக்கு பிறழுகின்றது. டங் ட்விஸ்ட், நாக்கு ட்விஸ்ட் ஆகும். டங் ட்விஸ்ட், வாய்ஸ் கல்ச்சர். ஸோ யூ see in a simple present tense, she sees, see. அவள் கடலை பார்க்கிறாள். She sees, see. She sees, see. அங்கு பாருங்க, she என்ற நேரம் அவள். She sees, simple present third person singular. She sees, see. அவள் கடலை பார்க்கிறாள். The habitual action she's, நீங்கள் third person singular he, she, it வந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்கிற அந்த வேர்டோட ஒரு எஸ்ஸை சேர்த்துக்கொள்ளல். she sees, see. அவள் கடலை பார்க்கிறாள். ஸோ இப்படியாக நாங்கள் கம்பனன்ஸ், அந்த கம்பனன்ஸில் அந்த உபகரணங்கள் எந்தெந்த இடங்களில் வருகிறது என்கின்றதை நாங்கள் அவதானமாக எடுத்துக்கொண்டால் ப்ரொனன்சியேஷனை அழகாக நாங்கள் அழகாக நாங்கள் உபயோகப்படுத்த முடியும். ஸோ த ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வென் யூ ஆர் கோயிங் டு ப்ரொனன்சியேட் அ வேர்ட், the pronunciation is very important. So we must care when we are going to pronunciate a word. So the shell, S-H-A-L, shell, the shell, S-H-A-L, shell. இந்த shell ஒரு லீகல் டேர்மாக எடுத்துக்கொண்டால், இந்த SHAL ஷெல் லீகல் டேர்மாக எடுத்துக்கொண்டால், இந்த ஷெல் வந்து கண்டிஷனல் ஃபார்ம், ஒரு நிபந்தனைக்குரியது, ஒரு கட்டளைக்குரியது. ஷெல் செட்டில் த கமிட்மெண்ட்ஸ், ஷெல் செட்டில் த கமிட்மெண்ட்ஸ், பிரச்சனைகளை முடித்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த லீகல் ஃபார்மை அழுத்தமாக சொல்லக்கூடியது தான் அந்த ஃபார்ம். நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை தயார்படுத்தி கொண்டால் நாங்கள் சில கண்டிஷனை கொடுக்குறோம், சில நிபந்தனைகளை கொடுக்குறோம். அந்த நிபந்தனைகளை கொடுக்கின்ற போதோ நாங்கள் வில் பாவிப்பதில்லை, ஷுட் பாவிப்பதில்லை, மஸ்ட் பாவிப்பதில்லை. அந்த நிபந்தனைகளின் போது நாங்கள் ஷெல் என்ற ஃபார்மை உபயோகப்படுத்துகிறோம். ஷெல் கண்ட்ரோல், கட்டுப்பட வேண்டும். அந்த நிபந்தனைகள் என்ற போது அந்த ஷெல் என்ற அந்த லீகல் ஃபார்மை நாங்கள் உபயோகப்படுத்தினால் மஸ்ட்டுக்கு பதிலாக நாங்கள் ஷுட்டுக்கு பதிலாக பாவிக்கிறோம். அந்த கண்டிஷன் என்று வார சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் உபயோகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஒற்றை சொல்லை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு நாங்கள் கருத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு மாற்றிக்கொள்கிறோம். ஸோ இவ்வாறு இங்கிலீஷில் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது முக்கியமாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு கடைக்கு செல்கின்ற போது, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போகிறோம்.
ஸோ அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வந்து பொருளை ஒன்றை நாங்கள் வாங்க வேண்டுமாக இருந்தால் அந்த 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 சேல் பாய் இடத்துல நாங்கள் கேட்கிறோம். எவ்வாறு கேட்க வேண்டும்? I'm going to see that please give this think, இந்த பொருளை நீங்கள் எனக்கு தாருங்கள். Please give this think, இந்த பொருளை நீங்கள் எனக்கு தாருங்கள். ஆனால் அந்த பொருள் தூரமாக இருக்கின்ற போது ப்ளீஸ் கிவ் தட் திங்க் என்று நாங்கள் பாயிண்ட் ஃபிங்கரை காட்டி சொல்கிறோம். ப்ளீஸ் கிவ் தட் திங்க். அந்த அவ்வாறு சொல்கின்ற அந்த தட் என்று பாவிக்கிறது, நாங்கள் அந்த தட் என்பது அது தூரமாக இருக்கிறது என்று சொல்கின்ற போது தட் என்று சொல்கிறோம். அதே தட்டை நாங்கள் சொல்கிறோம் என்னவென்றால் he said that. அவர் சொல்கிறார் என்னவென்றால், அவர் தட் என்பது என்னவென்றால் என்ற பொருளாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ நீங்கள் பார்க்கலாம், யூ மே சி, ஒரு சொல்லுக்கு பல கருத்துகள் இருக்கிறது. ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டால் பல கருத்துகளும் பல சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. இங்கிலீஷ் இஸ் லாஜிக், ஆங்கிலம் என்பது லாஜிக், சிச்சுவேஷன். நாங்கள் அடிப்படையாக கற்றிருக்கிறோம் இங்கிலீஷ் இஸ் நேஷனல் லாங்குவேஜ். நாங்கள் புக்ஸில் நாங்கள் அடிப்படையாக கற்றிருக்கிறோம் ஆங்கிலம் என்பது ஒரு சர்வதேச மொழி என்று. இப்போது நாங்கள் பார்க்கிறோம் இங்கிலீஷ் இஸ் அ லாஜிக், இங்கிலீஷ் இஸ் அ சிச்சுவேஷன், இங்கிலீஷ் இஸ் அ பவர்ஃபுல் வெப்பன் டு வைடன் யுவர் நாலேஜ். ஸோ ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் ஆங்கிலத்தை எவ்வாறு யூஸ் பண்ண வேண்டும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த காலங்கள் என்கின்ற போது ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் அந்த கிராமட்டிக்கலாக உபயோகப்படுத்த வேண்டும். அப்போ கிராமட்டிக்கலாக பேசணும். இங்கிலீஷில் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசணும். வித்தவுட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வி ஹாவ் டு ஸ்பீக். அப்போ நாங்கள் நாளாந்தம் கம்யூனிகேட் பண்ணி கொண்டு வர நேரத்தில் எங்கள் நாலேஜ் ப்ரஷ் அப் பண்ணும். நாங்கள் காலையில் எழுந்து பல் தீட்டுக்கிறோம், ப்ரஷ். ஸோ ஐ ப்ரஷ் அப் மை டீத், I brush up my teeth, the habitual action. I brush up my teeth when I get up from the bed. I brush up my teeth when I go to bed. So the habitual action, brush, B-R-U-S-H, brush. So அதே brush நாங்கள் சொல்லும் polish, the polished English, the brush up, the phrasal verb, brush, the brush is a verb here. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ப்ரஷ்ன்ற நவுனாக, இன்னொரு சந்தர்ப்பத்தில் ப்ரஷ்ஷை வந்து நாங்கள் வேர்பாக பயன்படுத்துகிறோம். அந்த வேர்போடு நாங்கள் ஒரு ப்ரீபொசிஷனை சேர்க்கிறோம். ப்ரஷ் அப் என்ற ப்ரீபொசிஷன், முன்னிடை சொல். ஸோ அந்த முன்னிடை சொல்லும் ஒரு வேர்பும் ஒரு சொல்லும் ஒரு முன்னிடை சொல்லும் சேர்க்கின்ற போதோ ப்ரேசல் வேர்பாக மாறும். முற்று வினையற்ற ஒரு சொற்றொடராக மாறும் ப்ரேசல் வேர்ப். ஸோ ப்ரஷ் அப், I like to brush up my knowledge. I like to brush up my knowledge. ஸோ நாங்கள் ப்ரேசல் வேர்ப்ஸில் நாளாந்தம் நாங்கள் பேசுகிறோம். get on, come on, go on, ஸோ carry on. இவ்வாறு எல்லாம் நாங்கள் அந்த ப்ரீபொசிஷனை சேர்க்கிறோம். ஸோ going on, how are you getting on, what is going on. ஸோ இவ்வாறெல்லாம் நாங்கள் அந்த on ப்ரேசல் வேர்ப் அந்த வேர்போட ஒரு ப்ரீபொசிஷனையும் சேர்த்து பேசுகின்ற போது அது ப்ரேசல் வேர்பாக மாறுது. முற்று வினை அற்ற சொற்றொடராக நாங்கள் பேசுகிறோம். ஸோ இவ்வாறு அந்த சந்தர்ப்பங்கள் நாங்கள் அந்த டெக்னிக்ஸை நாங்கள் எவ்வாறு உபயோகப்படுத்துவது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டால் இலகுவாக பேசலாம். கிராமட்டிக்கலாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பேசலாம். நாங்கள் தொடர்ச்சியாக எங்களது கிளாஸை நாங்கள் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்ற வேளையில் அந்த டெக்னிக்ஸ் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் இலகுவாக பேசலாம். மிகவும் இலகுவான முறையில் டெக்னிக்ஸை நாங்கள் அறிந்து அதன் மூலமாக இலகுவாக நாங்கள் பேச கற்றுக்கொள்வோம். ஸோ இன்று எங்களுடைய ஒரு கன்னி முயற்சி, இன்று தான் எங்களுடைய ஆரம்பம், இந்த கிளாஸுடைய ஆரம்பம். உங்களுடைய கமெண்டேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் கூடுதலாக எதிர்பார்க்கிறோம். இந்த ஏகேபி நியூஸ் உங்களுக்கு தருகின்ற இந்த வழிமுறைகளை கொண்டு உங்களுடைய கமெண்டேஷன்ஸ்களை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய கமெண்டேஷன்ஸ்களை கிடைத்தால்தான்
நாங்கள் மேலும் இன்னும் விடயங்களை உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களை கன்ஃபியூஷன்ஸ்களை நாங்கள் தெளிவுபடுத்த முடியும். நீங்கள் எனக்கு அதிகமான காமெண்டேஷன்ஸில் இந்த ஏகேபி நியூஸ் ஊடாக தந்தால் நான் உங்களுடைய ஆங்கிலத்தில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளை டெக்னிக்கல் வைஸாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஆகவே நீங்கள் இலகுவாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சரளமாக பேசக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு ஒரு 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 மிகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கோவிட்-19 நீண்ட நாட்கள் உங்களுக்கு ஹாலிடேயாக இருக்கின்றபடியால் வீட்டிலிருந்து அதிகமாக இந்த ப்ராக்டிஸ்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களோட அறிவை நீங்கள் விருத்தியாக்கி கொள்ளலாம். உங்களுடைய நாலேஜை நீங்கள் ப்ரஷ் அப் பண்ணலாம். யூ ஹேவ் தி எபிலிட்டி ஆஃப் ப்ரஷிங் அப் யுவர் இங்கிலீஷ் நாலேஜ் த்ரூ திஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மேட் த்ரூ ஆன்லைன். Sponsored by Akpnews Akpnews. So COVID-19 the COVID-19 இந்த சந்தர்ப்பங்களில் எத்தனையோ வகையான மெசேஜஸ் எல்லாம் நாட் ஓன்லி லோக்கல் பட் ஆல்சோ ஓவர்சீஸ், இந்த வெளிநாடுகளிலிருந்தும் உள்நாடுகளிலிருந்தும் ஆங்கிலத்தில் எவ்வளோ மெசேஜஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. மேகசின்ஸ் எல்லாம் வருகிறது, புக்ஸ் எல்லாம் வருது, உங்களோட போன்ஸில் ஊடாக அவங்களுடைய நெட்ஸ் ஊடாக நீங்கள் அதை பார்த்து அதில் உள்ள வேர்ட்ஸுகளை அறிந்து கொள்ளலாம். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த சொற்களை நீங்கள் வாசித்து கொண்டு போகின்ற போது அந்த என்ன சொற்கள் வருகிறது என்கிறதை புதுமையாக ஒரு சொல்லியிருந்தால் அதனை நீங்கள் மார்ஜினில் நோட் பண்ணி ரெஃபர் டு டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரியை பாருங்கள், அந்த டிக்ஷனரியில் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி அந்த ப்ரொனன்சியேஷனும் அதில் அந்த டிவைட் பண்ணி போட்டிருப்பாங்க. அட்ஜெக்டிவ், அட்வர்ப்ஸ், நவுன் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த சொல்லை அறிந்து அதுக்கேற்றவாறு நீங்கள் வாக்கியங்களை அமைத்து பழகிக்கொள்ளுங்கள். ஸோ நாளடைவில் அந்த டெக்னிக்ஸ் அவங்களுக்கு பிடிபடும். நாங்கள் வாசிக்கின்ற போது பிழையாக வாசித்தாலும் அந்த வாசிக்கின்ற அந்த முறை என்ன, நாங்கள் இலகுவாக எவ்வாறு வாசிக்கலாம், டெக்னிக்கலாக எவ்வாறு வாசிக்கலாம், நாங்கள் கிராமட்டிக்கலாக எவ்வாறு பேசலாம், இவ்வாறு எங்களை ஊக்குவிப்பது, என்கரேஜ் பண்ணுவது, மோட்டிவேட் பண்ணுவது வாசிப்புத்தான். ரீடிங் மேக்கத் த ஃபுல் மேன். இதனால்தான் ஜார்ஜ் பேகன் சொல்கிறார், ரீடிங் மேக்கத் அ ஃபுல் மேன், கன்ஃபரன்ஸ் ரெடி மேன். ஸோ இந்த கோவிட்-19 இந்த ஹாலிடேயில் நாங்கள் இறை பிரார்த்தனைகளில் மிகவும் ஈடுபடுவதுடன் கூடுதலாக வாசிப்பையும் நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அதிகமாக பாதைகளுக்கு சென்று தாங்களே டேமேஜ் பண்ணி கொள்ளாமல் நாங்கள் வாசிப்பென்கின்ற ஒரு ஆயுதத்தை, வெப்பனை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு இந்த கோவிட்-19 முடிந்த பிறகு நாங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். அப்போது மக்களோடு சேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இந்த கோவிட்-19க்கு பிறகு அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் மக்களோடு பேசிக்கொள்ளலாம். ஏன் இப்போதே நீங்கள் போனில் கூட இங்கிலீஷில் பேசலாம். ஸோ இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸுகளை, டெக்னிக்ஸ்களை அறிந்து கொண்டால் மேற்கொண்டு எதிர்வருகின்ற வகுப்புகளில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்களை நான் இன்னும் உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் வைஸாக விளங்கப்படுத்துவதற்கு இருக்கிறேன். ஸோ ஆகவும் முக்கியமாக இருக்கிறது அந்த அவங்களுடைய commentations.